ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் குயின் ஸ்டார் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகி மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு எப்படி பண்ணுறான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். அதில் 1.5 கப் ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுட்டு அதில் ஆயிலில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசை தவா ஹீட் ஆனதும் நம்ம கையிலேயும் நல்லா இந்த மாவை சுட்டி மாதிரி இந்த பதத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துகிட்டு தோசை தவாவில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நல்லா ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு வேகிற மாதிரி இந்த மாவை நம்ம சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த மாவுக்கு ஒரு 3 சப்பாத்தி மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அது சுட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அதை நல்லா ஆற விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் வறுத்த கடலை நல்லா தோல் நீக்கி சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு வெல்லம், அதே கப்பில் இந்த 3/4 கப்பு வெல்லம் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஒரு கடாயில் நம்ம மாற்றிக்கலாம். அரைச்சி வச்சிருந்த அந்த கடலை வெல்லம் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கடாயில் மாற்றிக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஆறுனதுக்கப்புறம் இந்த ராகி சப்பாத்தி ஆறுனதுக்கப்புறம் இதை குட்டி குட்டி பீஸாக பிச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஒரு சுற்றிக்கலாம். சுற்றினது இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதே கடாயில் இந்த வெல்லம் நிலக்கடலை தான் போட்டிருந்தோம்ல, அந்த கடாயில் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.